ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மத்திய அரசோட சாகா அணுக்கரு இயற்பியல் நிறுவனத்திலிருந்து கிளர்க்கு போஸ்ட்டுக்கு தான் இந்த வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. கிளர்க்கு போஸ்ட் மட்டும் கிடையாது. ஸோ 4-5 போஸ்ட்டுக்கு இவங்க இந்த ஜாப் அலாட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயிலுடைய நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க. சரி, வாங்க இந்த ஜாப் பத்தி இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். நிறுவனம் சாகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ். இந்த நிறுவனத்தில இருந்து அந்த வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. வேகன்சி 62. ஜாப் லொகேஷன் கல்கத்தா. விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி 31/7/2026. லாஸ்ட் டேட் 15/9/2026. இந்த ஜாபுக்கான போஸ்ட் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சயின்டிஸ்ட் சி. இந்த போஸ்ட்டுக்கு 5 வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. மந்த்லி சேலரி 56,100 இருந்து 1,77,500 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், அப்ளைடு பிசிக்ஸ், ஆப்டிக்ஸ், போட்டோனிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ்ல எம்எஸ்சி முடிச்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 33 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சயின்டிபிக் அசிஸ்டன்ட் பி. இந்த போஸ்டுக்கான வேகன்சி 8. மந்த்லி சேலரி 35,400 இருந்து 1,12,400 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், HVAC, ரெஃப்ரிஜரேஷன் இதுல டிப்ளமோ முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வித் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பர்டிகுலரா எத்தனை இயர்னு அவங்க மென்ஷன் பண்ணல. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். மூன்றாவது போஸ்டை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் பி. இந்த போஸ்டுக்கான வேகன்சி 18. மந்த்லி சேலரி 21,700 இருந்து 69,100 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th 12th பிளஸ் ITI பிளஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 25 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். நான்காவது போஸ்டை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசருக்கு தான் இந்த போஸ்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. வேகன்சி ஒரே ஒரு வேகன்சி தான். மந்த்லி சேலரி 44,900 இருந்து 1,42,400 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிஏல மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 இயர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 35 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். ஐந்தாவது போஸ்டை பொறுத்த வரைக்கும் லோவர் டிவிஷன் கிளர்க்கு தான் கேட்டிருக்காங்க. வேகன்சி 7. மந்த்லி சேலரி 19,900 இருந்து 63,200 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி முடிச்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். வித் டைப் ரைட்டிங், கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிபிகேட் வச்சிருக்கவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 27 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். ஆறாவது போஸ்ட் நேம் செக்யூரிட்டி கார்டியேட். வேகன்சி 8. மந்த்லி சேலரி 18,000 இருந்து 56,900 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. ஃபார் சிவிலியன்ஸ் பாத்தீங்கன்னா SC அல்லது இந்திய அரசின் உடற்தகுதி விதிமுறைகளை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பாத்தீங்கன்னா குறைந்தது 15 இயர்ஸ் ராணுவ சேவை அல்லது SSCல இருந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 27 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். ஏழாவது போஸ்டை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அசிஸ்டன்ட் ஏ. இந்த போஸ்டுக்கான வேகன்சி 11. மந்த்லி சேலரி 18,000 இருந்து 56,900 வரைக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் SSC வித் 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ITI முடிச்சவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் 27 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். எட்டாவது போஸ்டை பொறுத்த வரைக்கும் குக். இந்த போஸ்டுக்கான வேகன்சி 4. மந்த்லி சேலரி 21,700 இருந்து 69,100 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th கேட்டரிங் சர்டிபிகேட் வச்சிருக்கணும். டிப்ளமோ வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த போஸ்ட்டுக்கு கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 25 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் சயின்டிஸ்ட் சி, சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட் பி இவங்களுக்கு உமன், SC, ST, எக்ஸ் சர்வீஸ்மேன், BWT இதுல எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. அதர் ஆல் கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா 500 கொடுத்திருக்காங்க. மற்ற அதர் போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா உமன், SC, ST, எக்ஸ் சர்வீஸ்மேன், BWT இவங்களுக்கு எந்த ஒரு கட்டணம் கிடையாது. அதர் ஆல் கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா 300 கொடுத்திருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட், ட்ரயல் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட், இன்டர்வியூ மூலமா தான் செலக்ட் பண்றாங்க. அப்ளை பண்றது ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். இந்த ஜாப் பத்தி ஃபுல் டீட்டெயிலுடைய நோட்டிபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணி பயன்பெறுங்கள்.